வணக்கம். நான் ஒரு மிக முக்கியமான பதிவு பண்ணுறேன். யாரும் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக என்னுடைய ஸ்பீச்சை கொஞ்சம் கேளுங்க. அதாவது நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 டெரிட்டரியும்ஸ் இருக்குது. மொத்தம் 36. இதில் நவோதயா ஸ்கூல்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 1986 காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த நவோதயா ஸ்கூல் எதுக்கு, ஏன் அப்படின்னா நவோதயா ஸ்கூலில் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன், யூனிஃபார்ம், ஹாஸ்டல் அண்ட் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் ஃபார் டேலண்டட் ரூரல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சரியா? இப்போ நான் சொன்ன இந்த 28 ஸ்டேட்டு ப்ளஸ் 8 யூனியன் டெரிட்டரியில் ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்த நவோதயா ஸ்கூலை அங்கீகரிக்காத மாநிலம். அது என்னன்னா, நம்ம ரொம்ப சொல்லிக்கிறதுக்கு நம்ம பெருமை அடையக்கூடாது, வெக்கப்படணும். அது நம்ம தமிழ்நாடு. கேட்டுக்கங்க. இந்தியாவில் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதிகபட்சம், அதாவது நம்ம கேல்குலேட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த 2 மாநிலம் பின்தங்கி இருக்குன்னு. ஆனால் அது கிடையாது. உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரில் நிறைய ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க. அதில் நிறைய பேர் இந்த நவோதயா ஸ்கூலில் படித்த கிராமப்புற மாணவிகள். இப்போ நல்லா புரியுதா நான் எதை சொல்ல வரேன்ட்டு? நம்மளுடைய பிரதமர் திரும்ப 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 முன்மொழி கொள்கை 3 லாங்குவேஜ் சிஸ்டம் அதை ஏன் நிலைநிறுத்துறாரு அப்படின்னா, கிராமப்புற மக்கள் கிராமப்புற இளைஞர்கள், கிராமப்புற மாணவிகள் நல்லா படித்து நல்லா முன்னுக்கு பெரிய நிலைமையில் அடையணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, நம்மளை என்ன சொல்கிறது, புத்திகட்ட மனிதர்களா, அதாவது என்ன சொல்கிறது, மூளைச்சலவை. இதுக்கு இந்த ஹிந்தி வந்துட்டா ஹிந்தி திணிப்புன்னு எவ்வளோ காலம் ஏமாற்றுவாங்க. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க பேரன் பேத்திகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு? அவங்க என்ன அரசாங்க பள்ளியிலையா படித்தாங்க? எல்லாருமே சிபிஎஸ்சி இல்லை ஐசிஐசியில் படிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம தமிழை தவிர அவங்க ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் வெல்வெர்ஸாக இருப்பாங்க. இதைத்தானே சொல்கிறாரு நம்ம பிரதமர் அவர்கள். இப்போ கரண்ட் சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, விஜய் ஆசிரமம் அப்படின்னு. அந்த ஸ்கூலில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு. இப்போ இவர் உட்காந்தோடனே அப்படியே தூக்கிட்டாங்க. முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை தூக்கிக்கிட்டு என்ன எய்ம்ஸ் வருதுன்னு செங்கல் தூக்கி காட்டுறாரு. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ராம்நாட்டில். மதுரை எய்ம்ஸு, அதாவது எய்ம்ஸுன்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், மெதுவாக தான் வரும். இப்போ எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டு எல்லா கேட்டகரியில் உள்ள ஆட்களையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எதை வேணால் பேசிடலாமா, எதை வேணால் செஞ்சிடலாமா? இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்தோடனே உடனே கனிமொழி அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஆதரிங்க, மும்மொழி கொள்கையை எதிருங்க. இது என்ன, எங்களையெல்லாம் முட்டாளாக்குறீங்களா? நாங்களாம் ஒரு கிராமப்புறத்தில் இருந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு படித்து பல மொழிகளை கற்று 9 மொழி எனக்கு தெரியும். அதனால் என்ன குறைஞ்சிட்டேன் நான்? கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் தனியாக போயிட்டு வந்துடுவேன் ஒரு பெண்மணியாக, எந்த பயமும் இல்லாமல். ஏன்? எனக்கு லாங்குவேஜ் நிறையா தெரியும். 5 மாநிலங்களில் வேலை பார்த்துருக்கேன். கர்நாடகா, கேரளாவை தவிர கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப். மொழி கற்றுக்கிட்டனால என்ன? எனக்கு சௌராஷ்டிரா, தமிழ், இங்கிலீஷ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி, போஜ்புரி, அப்புறம் என்ன பஞ்சாபி, அப்புறம் டொய்ச் லாங்குவேஜ் லெவல் 1 முடிச்சிருக்கேன். இதனால் நான் ஒன்றும் குறைஞ்சிடலையே, என்னோட நிலைமை உயரத்தான் இருக்குது. ஜெயலலிதா அம்மா 14 மொழி பேசினாங்க. அதனால தான் வீரப்பெண்மணி வெற்றி தாரகைன்னு அதாவது புகழ் வாய்ந்து பெண்மணியாக இருந்தாங்க. அதாவது ஒரு மொழி கற்றுக்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. ஏன் எங்களை இப்படி முட்டாளே ஆக்கி வச்சுருக்கீங்க? நவோதயா ஸ்கூலை ஏன் நீங்கள் இது வரைக்கும் அங்கீகாரம் பண்ணலை? இப்போ மோடி நினச்சிருந்தா அதாவது இது காங்கிரஸ் கவர்மெண்ட்டால் தொடங்கப்பட்ட ஸ்கூலு, அதை எதையும் எதுவும் இது இல்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு மூடினாங்களா? இல்லையே. 660 ஸ்கூல் சேங்ஷன் ஆகிருக்கு. அதில் 650 ஸ்கூல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் பிஜேபி கவர்மெண்ட் ஸ்டேட் 7 இருக்குது. 7ல் 6ல் நவோதயா ஸ்கூல் இருக்குது, எக்ஸப்ட் தமிழ்நாடு. புரிஞ்சுக்கோங்க. அதாவது 8 டெரிட்டரியில் 5 டெரிட்டரி நான் பிஜேபி கவர்மெண்ட், அதுலேயும் நவோதயா ஸ்கூல் இருக்குது. நம்மளையெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. படிங்க,
கண்ணை விழித்து விழிப்புணர்ச்சியாக இருங்க. நம்ம குழந்தைங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும். இவங்களே 100 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்களே வந்து உட்காந்து குறுநில மன்னர்கள் மன்னராட்சி செய்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கணுமா? ஒரு மோதிஜி வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது தப்பான ஒரு விஷயங்களை பிம்பத்தை உருவாக்கி இவர் இந்து தலைவர் இந்துக்களுக்கு மட்டும் நிறையா போஸ்டர் தூக்கி கொடுக்குறாரா எங்கள் மோதிஜி? கிடையாதே. நல்லா படிங்க, மும்மொழி கொள்கையை கற்றுக்கங்க. தமிழ் 1 மினிட் விட்டா தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி படிங்க. படித்தா நீங்கள் நல்லா வருவீங்க, நிறையா போஸ்ட்டில் வருவீங்க. இப்படி தானே சொல்கிறாரு. இதை ஹிந்தி திணிப்புன்னு எங்களை முட்டாளாக்கி எங்களை படிக்க விடாமல் அது வந்து கிராமப்புற டேலண்டான மாணவர்களுக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தரப்படுது. ஃப்ரீ ஹாஸ்டல், ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ எஜுகேஷன். இதில் படித்த எத்தனையோ பிள்ளைங்க, கிராமப்புற பிள்ளைங்க இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லையும். அப்போ எங்களை மாதிரி நடுத்தர வர்க்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க ஆகக்கூடாதா? நல்லா யோசிங்க மக்களே, நல்லா யோசிங்க. அவர் சரியாக சொல்கிறாரு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம முன்மொழி கொள்கையை வந்து நம்மளை உயர்த்துக்கிற ஒரு அறிஞர் சொன்னாராம், எத்தனை மொழி தெரியுதோ அத்தனை ஆளுமை திறன், அத்தனை தைரியம் நமக்குள்ளே இருக்குன்ட்டு கற்றுக்கங்க. நீங்கள் நவோதயா ஸ்கூல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வரணுன்றது என்ன, ஒரு கல்லூரி முதல்வராக, ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குடிமகளாக, நான் சொல்கிறேன் பிஜேபியில் இருக்கிறனால நான் சப்போர்ட் பண்ணலை. அதாவது இத்தனை மாநிலத்தில் இருக்குதே, ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? 11 ஸ்கூலு தெலுங்கானாவில் இருக்குது, 14 ஸ்கூல் கேரளாவில் இருக்குது, 15 ஸ்கூல் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது, 31 ஸ்கூல் கர்நாடகாவில் இருக்குது. இதில் வந்து ஏதாவது நம்ம பிஜேபி இருக்கா? அவங்களாம் ரன் ஆகலையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல எண்ணம், பிள்ளைங்க படித்து முன்னேறட்டும், கிராமப்புற பிள்ளைங்க. அப்போ நம்ம தலைவர்கள் நம்மளை என்ன பண்ணுறாங்க? காத்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க, நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கங்க. நன்றி, வணக்கம்.